Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of pons பார்க்கலாம். ஸோ pons பார்த்தோன்னா it is a part of the hind brain. ஸோ hind brainல 3 parts இருக்குது. ஒன்று வந்து cerebellum, then pons and medulla oblongata. அதில் வரக்கூடிய ஒரு part தான் வந்து இந்த pons. ஸோ brain இப்படி இருக்குது அப்படின்னா brainோட கீழே இப்படி pons, then medulla oblongata, then brain stem start ஆகும். இந்த பான்ஸுக்கும் மெடுலா ஆப்லோங்கேட்டாவுக்கும் பின்னாடி இருக்கிற பார்ட் ஆஃப் பிரெயினை we are calling it as cerebellum. முன்னாடி இருக்கிறது பான்ஸ், இன்னொன்று மெடுலா ஆப்லோங்கேட்டா, அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இட் கனெக்ட்ஸ் த மிட் பிரெயின் டு த மெடுலா. ஸோ மேலே இருக்கிற இந்த பகுதியை மிட் பிரெயின்னு சொல்கிறோம், கீழே இருக்கிறத மெடுலா ஆப்லோங்கேட்டான்னு சொல்கிறோம். இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சராக தான் யார் இருக்கா அப்படின்னா பான்ஸ். பான்ஸ் கனெக்ட்ஸ் மிட் பிரெயின் டு த மெடுலா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5th, 6th, 7th, 8th nerves are attached here. அதாவது cranial nerves. cranial nerve 10 cranial nerves இருக்குது. அதில் 3rd and 4th வந்து மிட் பிரெயினில் இருந்தும், 5th, 6th, 7th, 8th வந்து பான்ஸில் இருந்தும், 9th, 10th, 11th, 12th வந்து மெடுலா ஆப்லோங்கேட்டாவில் இருந்தும் எமர்ஜ் ஆகும் அதோட நியூக்ளியஸ். ஸோ பான்ஸில் வந்து 5th, 6th, 7th, 8th nucleus வந்து emerge ஆகுது, attach ஆகுது. So that is all about the introduction. It connects the midbrain and medulla. 5th, 6th, 7th, 8th cranial nerves are attached here. Coming to the external features. External features பார்க்குறப்போ 4 பாயிண்டாக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சர்ஃபேஸ், எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது, அதாவது வென்ட்ரல் சர்ஃபேஸ் இருக்குது, டார்சல் சர்ஃபேஸ் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு கம்மிங் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் பார்க்குறப்ப இட் ஹேஸ் 2 சர்ஃபேஸ். ஃப்ரண்டில் இருக்கிறது வென்ட்ரல் இல்லைன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ், பின்னாடி இருக்கிறது டார்சல் இல்லைன்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ். தட் இஸ் ஆல் அபவுட் த சர்ஃபேஸஸ். இந்த 2 சர்ஃபேஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்மிங் டு த வென்ட்ரல் சர்ஃபேஸ். வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்க்குறப்போ இது வந்து கான்வெக்ஸாக இருக்கும், மேடு மாதிரி இருக்கும், போத் டைரக்ஷன், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 டைரக்ஷன்லையும் இது பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸாக இருக்கும், மேடாக இருக்கும். அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ்லி ஸ்ட்ரையேட்டட். ட்ரான்ஸ்வர்ஸ்லி ஸ்ட்ரையேட்டட்னா அதோட ஃபைபர்ஸ் வந்து இப்படி ட்ரான்ஸ்வர்ஸாக இப்படி போகும். ஸோ இதை தான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ்லி ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, இட் இஸ் கான்வெக்ஸ் அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ்லி ஸ்ட்ரையேட்டட். செகண்ட் பாயிண்ட், வெர்டிக்கல் பேசிலார் சல்கஸ். சல்கஸ் அப்படின்னாவே ஒரு சின்ன குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சல்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் பேசிலார் சல்கஸ் அப்படி. வெர்டிக்கல் அப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக, பேசிலார் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி இருக்குது. அந்த ஆர்ட்ரி பாஸ் ஆகிறதுக்கான ஒரு குழி, ஒரு இம்ப்ரெஷன் தான், அந்த ஒரு க்ரூவ் மாதிரியான ஒரு ஏரியா தான் வந்து இந்த சல்கஸ். அதனால் இதுக்கு பேர் வெர்டிக்கல் பேசிலார் சல்கஸ். இஸ் ப்ரெசன்ட் இன் த மீடியன் பிளேன் அண்ட் இட் லார்ஜஸ் த பேசிலார் ஆர்ட்ரி. அதில் என்ன இருக்குன்னா பேசிலார் ஆர்ட்ரி. ஓகே, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் த பான்ஸு. இதில் பார்த்தோன்னா இது வந்து பேசிலார் பார்ட், அதாவது ஆன்டீரியர் பார்ட், இது வந்து போஸ்டீரியர் பார்ட். இது வந்து ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர். ஸோ ஆன்டீரியரில் பார்க்குறப்போ இது வந்து இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ். இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ் 2 டைரக்ஷன்லேயும் எப்படி இருக்குது, கான்வெக்ஸாக இருக்குது, மேடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இதோட சென்டரில் ஒரு குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வெர்டிக்கலாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட்ரி பேர் பேசிலார் ஆர்ட்ரி. ஐ எம் நேமிங் த ஆர்ட்ரி ஹியர். இந்த ஆர்ட்ரிக்கு பேர் தான் பேசிலார் ஆர்ட்ரி. ஓகே, செகண்ட் பாயிண்ட். Coming to the third point. Third point என்னன்னா, trigeminal nerve is attached to this surface at the junction of the pons and the peduncle. The nerve has 2 roots, motor and sensory. இதில் என்னென்னா trigeminal nerve. Trigeminal nerve அப்படிங்கிறது 5th cranial nerve. இந்த 5th cranial nerveோட நியூக்ளியஸ் வந்து இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸில் தான் அட்டாச் ஆகும். ஓகே, at the junction of pons and peduncle. பெடங்கிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பான்ஸையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுற ஃபைபர்ஸை தான் நம்ம வந்து பெடங்கிள்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி 3 பெடங்கிள்ஸ் இருக்குது. செரிபெல்லத்து கூட மிட் பிரெயினும் கனெக்டடாக இருக்கும், பான்ஸும் கனெக்டடாக இருக்கும், மெடுலா ஆப்லோங்கேட்டாவும் கனெக்டடாக இருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த குரூப் ஆஃப் இல்லைன்னா இந்த பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸை தான் நம்ம அந்த இடத்துல பெடங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பெடங்கிள் அப்படிங்கிறது வந்து அந்த
அட்டாச்சிங் ஸ்டால்க்கு இந்த ஃப்ளவர்லலாம் செடியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளவரில் இந்த பகுதியை நம்ம ஸ்டால்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெடங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெடங்கள் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பெடங்கல்ஸ் இருக்குது. மிட் பிரெயினையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுறது சுப்பீரியர் பெடங்கள், பான்ஸையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுறது மிடில் பெடங்கள், அதே மாதிரி மெடுலா ஆப்லங்கேட்டாவும் செரிபெல்லையும் கனெக்ட் பண்ணுறது இன்ஃபீரியர் பெடங்கள் அப்படின்னு 3 பெடங்கல்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைஜெமினல் நர்வ் வந்து இந்த சர்ஃபேஸில் தான் அட்டாச் ஆகுது அட் த ஜங்ஷன் ஆஃப் பான்ஸ் அண்ட் பெடங்கள். இதான் வந்து பான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பெடங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த பான்ஸுக்கும் பெடங்களுக்கு நடுவில் சென்டரில் தான் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னா இந்த ட்ரைஜெமினல் நர்வ். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு 2 ரூட் இருக்குது. ட்ரைஜெமினல் வந்து மிக்ஸ்டு நர்வா, ஸோ இதுக்கு மோட்டார் ரூட்டும் இருக்குது, சென்சரி ரூட்டும் இருக்குது. இந்த மோட்டார் ரூட் வந்து குட்டியாகவும் சென்சரி ரூட் பெருசாகவும் இருக்கும். இந்த மோட்டார் ரூட் பார்க்குறப்ப மீடியலாக இருக்கும். யாருக்கு மீடியலாக இருக்குது? சென்சரி ரூட்டுக்கு மீடியலாக இருக்குது. இதுதான் வந்து மீடியல் சைடு, இது லேட்ரல் சைடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சென்சரி ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்சரி ரூட்டுக்கு மீடியலாக தான் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னா மோட்டார் ரூட். மோட்டார் ரூட் வந்து இது வந்து சென்சரி ரூட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோட்டார் ரூட் இஸ் மீடியல் டு த சென்சரி ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த வென்ட்ரல் சர்ஃபேஸ். வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து கான்வெக்ஸாக இருக்குது. பார்க்குறப்ப எப்படி இருக்குது? மேடாக இருக்குது, கான்வெக்ஸாக இருக்குது, 2 சைடு போத் டைரக்ஷன்லேயும். இதோட நர்வ் ஃபைபர்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸாக ஸ்ட்ரைட்டடாக இருக்குது, டிரான்ஸ்வர்ஸாக இருக்குது. இதில் சென்டரில் ஒரு வேர்ட்டிக்கல் இதோட சென்டரில் ஒரு வேர்ட்டிக்கல் சல்கஸ் தெரியும். இது யாருக்காக அப்படின்னா பேசிலார் ஆர்ட்ரி வந்து இந்த சல்கஸில் தான் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு பேர் தான் வந்து ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். இந்த ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ் 2 இருக்குது. ஒன்று வந்து மோட்டார், இன்னொன்று சென்சரி. மோட்டர் வந்து மீடியல் சைடில் இருக்கும், சென்சரி லேட்ரல் சைடில் இருக்கும். இந்த ட்ரைஜெமினல் நர்வ் வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மிடில் செரிப்ரல் பெடங்களுக்கும் இந்த பான்ஸுக்கும் நடுவில் சென்டரில் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யார் அப்படின்னா ட்ரைஜெமினல் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த வென்ட்ரல் சர்ஃபேஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம 5th cranial நர்வான ட்ரைஜெமினல் நர்வ் பார்த்துட்டோம். அது இல்லாமல் 3 நர்வ் அட்டாச் ஆகிருக்குல்ல, 6th, 7th and 8th cranial. இது எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா இது 3 நர்வையும் நீங்கள் cranial nervesல படிச்சிங்கன்னா தெரியும். பாண்டோஜென் மெடுலரி ஜங்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் நடுவில் இருக்க ஜங்ஷன். ஸோ இது attached at the lower border of the ventral surface at the junction of pons and medulla. பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் நடுவில் இருக்க அந்த ஜங்ஷனில் தான் 6th, 7th and 8th cranial nerveோட nerves வந்து அட்டாச் ஆகிருக்கு. coming to the dorsal surface. dorsal surfaceங்கிறது பின்னாடி இருக்க சர்ஃபேஸ். இந்த பிக்சரில் தெரியுற மாதிரி dorsal surfaceக்கு பின்னாடி it is hidden by the cerebellum. ஸோ இந்த dorsal surfaceக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா cerebellum. ஓகே, it forms the upper half of the floor of the 4th ventricle. fourth ventricle படிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து இந்த மாதிரி டென்ட் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு அப்பர் பார்ட் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த பான்ஸ் and lower part of the 4th ventricle, floor of the 4th ventricle is related to the medulla. ஸோ மேலே பான்ஸும் கீழே மெடுலாவோட ரிலேஷனில் வரும். யார்? 4th ventricle. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் கம்மிங் டு த பார்டர்ஸ். பார்டர்ஸ் பார்த்தோன்னா 2 பார்டர், மேலே இருக்க பார்டர் சுப்பீரியர் பார்டர், கீழே இருக்க பார்டர் இன்ஃபீரியர் பார்டர். ஓகே, நவ் கம்மிங் டு த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பான்ஸ். ஸோ பான்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ பான்ஸை வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் பி டிவைடட் இன்டு 2 parts, தட் இஸ் வென்ட்ரல் பார்ட் அண்ட் டார்சல் பார்ட். இதை வந்து பான்ஸை வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணியிருக்க டயக்ராம். இதில் பார்த்தோன்னா முன்னாடி இருக்கிறது வென்ட்ரல் பார்ட், ஆன்டீரியர் பார்ட். இந்த ஆன்டீரியர் பார்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பேசில்லார் பார்ட். பேசில்லார் ஆர்டரி போகுது, பேசில்லார் பார்ட். பின்னாடி இருக்கிற இந்த பார்ட்டை we are calling it as tegmental part. இந்த 2 பார்ட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ coming to the ventral part or basilar part. ventral or basilar பார்ட்டில் 2 பாயிண்ட்ஸ் தான். இந்த
பாண்ட்ஸ் வந்து கீழால் இன்ஃபீரியர்லி இட் வில் பி கண்டினியூஸ் வித் த பிரமிட்ஸ் ஆஃப் த மெடுலா. மெடுலா ஆப்லாங்கேட்டால இந்த பிக்சரில் தெரியறதா பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸோட கண்டினியூ ஆயிரும் கீழால். சைடில் இது யார் கூட கண்டினியூ ஆகும்னா மிடில் செரிபெல்லார் பெடங்கல். மிடில் செரிபெல்லார் பெடங்கல்ங்கிறது ஒன்றும் இல்லை, பாண்ட்ஸையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுற நர்வ் ஃபைபர்ஸை தான் நம்ம வந்து மிடில் செரிபெல்லார் பெடங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மிடில் செரிபெல்லார் பெடங்களோட சைடில் கண்டினியூ ஆகும், கீழே வந்து பிரமிட் ஆஃப் மெடுலா ஆப்லாங்கேட்டா கூட கண்டினியூ ஆகும். அதுதான் இந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த டார்சல் பார்ட், அதாவது பின்னாடி இருக்கிற இந்த டெக்மெண்டல் பார்ட்டை தான் நம்ம டார்சல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டெக்மெண்டல் பார்ட், அதர்வைஸ் known as dorsal part. It is a direct upward continuation of the medulla except the pyramid. இது வந்து பாண்ட்ஸு, இது வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட 2 பார்ட் இருக்குது. முன்னாடி இருக்கிற இந்த கலர்டு ஏரியாவை நீங்கள் பேசிலார் பார்ட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுவும் பிரமிட். ஸோ இந்த பேசிலார் பார்ட் இஸ் கண்டினியூஸ் வித் த பிரமிட் ஆஃப் த மெடுலா. இது வந்து பாண்ட்ஸு, இது மெடுலான்னு நினச்சிக்கோங்க. அப்போ மெடுலாரில் இருக்கக்கூடிய இந்த ஹைலைட்டட் க்ரீனில் இருக்கிறது தான் வந்து பிரமிட். ஸோ இந்த பேசிலார் பார்ட் இஸ் கண்டினியூஸ் வித் த பிரமிட் ஆஃப் த மெடுலா. மிச்சம் இருக்க ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை தான் we are calling it as tegmental part in pons. இதுவும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த மெடுலாவும் கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் அப்வர்ட் கண்டினியூஷன் ஆஃப் த மெடுலா எக்ஸப்ட் த பிரமிட். பிரமிடை தவிர எல்லா ஏரியாவும் கண்டினியூஷன் ஆஃப் த மெடுலாவாகவே இருக்கும். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், பேசிலார் பார்ட். இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கல அந்த ஃப்ரண்ட் பார்ட், ஆன்டீரியர் பார்ட் ஹேஸ் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் த்ரூ அவுட் இட்ஸ் லெங்ஸ். பாண்ட்ஸை எடுத்து எந்த லெவலில் நம்ம கட் பண்ணி பார்த்தாலும் இந்த பேசிலார் பார்ட், இந்த ஆன்டீரியர் பார்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சரில். ஆனால் டெக்மெண்டல் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். டிஃபர்ஸ் இன் அப்பர் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் த பாண்ட்ஸ். அப்பர் பார்ட்டில் வேறு மாதிரியும் லோவர் பார்ட்டில் கட் பண்ணி பார்த்தா வேறு மாதிரியும் இருக்கும். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேசிலார் பார்ட் அண்ட் த டெக்மெண்டல் பார்ட். ஸோ பேசிலார் பார்ட் வந்து எங்கே கட் பண்ணாலும் ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் டெக்மெண்டல் பார்ட்டை வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த பாண்ட்ஸில் ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணால் வேறு மாதிரியும், லோவர் பார்ட் ஆஃப் த பாண்ட்ஸில் கட் பண்ணால் வேறு மாதிரியும் இருக்கும். டிஃபர்ஸ் இன் அப்பர் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் த பாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் த்ரூ பேசிலார் பார்ட் ஆஃப் த பாண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் த பாண்ட்ஸ். ட்ரான்ஸ்வர்ஸாக நம்ம கட் பண்ணது. இந்த ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறப்போ இந்த பேசிலார் பார்ட்டை பற்றி மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாண்ட்ஸில் 2 மேட்டர் இருக்குமா, பேசிலார் பார்ட்லேயே 2 மேட்டர் இருக்குது. ஒன்று கிரே மேட்டர், இன்னொன்று ஒயிட் மேட்டர். ஸோ அதை பற்றி தான் கிரே மேட்டர் தனியாக, ஒயிட் மேட்டர் தனியாக, இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கவர் அப் பண்ணலாம். ஸோ கிரே மேட்டர் அப்படிங்கிறது, கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர்னால் என்னங்கிறது பேசிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செல் பாடி. கலெக்ஷன் ஆஃப் செல் பாடி. நியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும் இல்லையா, அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சரில் செல் பாடி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம இந்த கிரே கலரில் தெரியும், அதை தான் செல் பாடி. இந்த கலெக்ஷன் ஆஃப் செல் பாடியை தான் நம்ம வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல் பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்ஸான் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஸானை தான் நம்ம ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஆக்ஸானை சுற்றி கவர் பண்ணியிருக்க ஒரு ஷீத்தோட பேர் தான் மைலின் ஷீத். இந்த மைலின் ஷீத் ஒயிட் கலரில் இருக்கும். அப்போது இப்போ ஸ்பைனல் கார்டு கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து கிரே மேட்டரும் வெளியில் வந்து ஒயிட் மேட்டர் இருக்கும். அதே பிரெயினை கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஒயிட் மேட்டரும் வெளியில் கிரே மேட்டரும் இருக்கும். ஸோ இந்த கிரே கலர் இஸ் இண்டிகேட்டிங் த நியூக்ளியஸ், தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் செல் பாடிஸ். ஒயிட் கலர் இஸ் indicating the collection of axons. அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர். Coming to the grey matter, represented by nuclei pontis which are scattered among longitudinal and transverse fibers. ஸோ இதில் இது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. இதில் பார்த்தோன்னா நிறையா நியூக்ளியஸ் தெரியும். இந்த நியூக்ளியஸோட பேரை தான் பாண்டைன் நியூக்ளியஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் பாண்டைன்
நியூக்ளியஸ். இந்த பாண்டைன் நியூக்ளியஸ் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸாக இருக்கக்கூடிய ஃபைபர்ஸுக்கும் லாங்கிடியூடினலாக இருக்க ஃபைபர்ஸுக்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்கேட்டர்ட், அங்கங்கே ஸ்கேட்டர்ட் செதறி கிடக்கு பிட்வீன் த டிரான்ஸ்வர்ஸ். இங்கே பாண்டைன் ஃபைபர்ஸ் இருக்கா, இந்த பாண்டைன் ஃபைபர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் போய் இட் வில் பி ஃபார்மிங் த மிடில் செரிபெல்லார் பெடங்கள். ஸோ இங்கே இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து இப்படி ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மிடில் செரிபெல்லார் பெடங்கள். ஓகே, லாங்கிட்யூனல் செரிபெல்லார் பெடங்களை நான் இங்கே ட்ரா பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த நியூக்ளியஸ், இந்த 3 எல்லோ கலர் ஹைலைட்டட் நியூக்ளியஸ். அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறேன் என்னென்ன நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 நியூக்ளியஸ் வந்து இப்படி லாங்கிட்யூட்னாக ட்ராவல் ஆகும். இந்த ட்ராக்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிட்யூட்னல் ஃபைபர்ஸ்க்கு நடுவில் ஸ்கேட்டர் ஆகி கிடக்கிற இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் தான் வந்து பாண்டைன் நியூக்ளியஸ். அவ்வளோதான். ஓகே, represented by nuclei pontis which are scattered among the longitudinal and transverse fibers. இதை தான் இங்கே longitudinal and transverse fibers சொல்கிறோம். இதில் 3 longitudinal இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். டிரான்ஸ்வர்ஸாக இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்க பாண்டைன் நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகிற ஃபைபர்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்லேயும், இங்கேருந்து இது ஆப்போசிட் சைட்லேயும் பாஸ் ஆகும். இதை தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா மிடில் செரிபெல்லார் பெடங்கள் விச் இஸ் கனெக்டட் டு த செரிபெல்லம். பாண்டைன் நியூக்ளியை ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கார்டிகோபான்டோ செரிபெல்லார் பாத்வே. அதாவது கார்டெக்ஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை செரிபெல்லத்துக்கு போகிற அந்த பாத்வேயில் பான்ஸுக்கு வந்து ரிலே ஆகிட்டு தான் செரிபெல்லத்துக்கு போகும். அப்போது கார்டெக்ஸ்லேருந்து வரக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ் வந்து பாண்டைனில் ரிலே ஆகும் இல்லையா, ஸ்டாப் ஆகும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த நியூக்ளியஸ் தான் இந்த பாண்டைன் நியூக்ளியஸ். ஸோ பாண்டைன் நியூக்ளியஸில் வந்து ரிலே ஆகிட்டு அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வில் பி கோயிங் டு த செரிபெல்லம். ஸோ பாண்டைன் நியூக்ளியஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இந்த கார்டெக்ஸில் பிரெயினில் இருக்க கார்டெக்ஸ்க்கும் பான்ஸுக்கும் செரிபெல்லாருக்கும் போகிற அந்த பாத்வேக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், some of the nuclei gets displaced during the development and forms the arcuate nucleus and ponto-bulbar nucleus. ஸோ இந்த சில நியூக்ளியஸ் வந்து பிரெயின் டெவலப் ஆக டிஸ்பிளேஸ் ஆயிரும், அங்கேருந்து அதோட இடத்த மாற்றிக்கும். அப்படி இங்கேருந்து போய் மெடுலா ஆப்லங்கேட்டாவுக்கு போகிற ஒரு நியூக்ளியஸ் தான் வந்து ஆர்குவேட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம மெடுலா ஆப்லங்கேட்டா படிக்கிறப்ப பார்ப்போம். இது வந்து ஆர்குவேட் நியூக்ளியஸ். இது இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாண்டோ பல்பார் பாடி. பாண்டோ பல்பார் பாடிங்கிறது ஒன்றும் இல்லை, பாண்டோ மெடுலரி ஜங்ஷன். அதாவது பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் இருக்கிற அந்த ஜங்ஷனை தான் நம்ம பாண்டோ பல்பார் பாடி அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது பிரெயின் டெவலப் ஆக இந்த பாண்டைன் நியூக்ளியஸ் அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி வேறு இடத்துக்கு போய் வேறு ஸ்ட்ரக்சராக மாறும். அப்படி மாறின ஒரு 2 ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆர்குவேட் லிகமெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த மெடுலா ஆப்லங்கேட்டா and ponto-bulbar body which is the junction between the pons and the medulla. அவ்வளோதான். Coming to the last point, fibers from all these nuclei go to opposite half of the cerebellum. நான் ஆல்ரெடி சொன்னதே தான், இங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் ஒரு பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸாக மாறும். அதை தான் நம்ம வந்து மிடில் செரிபெல்லார் பெடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைபர்ஸ் எங்கே போகுது? செரிபெல்லத்துக்கு போகுது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கிரே மேட்டர். கிரே மேட்டரில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நியூக்ளியை பாண்டைஸ் இருக்குது, அதாவது பாண்டைன் நியூக்ளியஸ் இருக்குது. இது வந்து அங்கங்கே செதறி கிடக்கு. ஆர் ஸ்கேட்டர்ட் அமௌங் த லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ். இப்படி லாங்கிடியூட்னலாக போகிற அந்த ஃபைபர்ஸ்க்கு நடுவுலையும் இப்படி டிரான்ஸ்வர்ஸாக போகிற ஃபைபர்ஸ்க்கு நடுவுலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யார் அப்படின்னா இந்த பாண்டைன் நியூக்ளியஸ். செகண்ட் பாயிண்ட், பாண்டைன் நியூக்ளியை எதுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுதா
அப்படின்னா இட் இஸ் இந்த கார்டிகோ பாண்டோ செரிபெல்லார் பாத்வே. அசெண்டிங் ட்ராக் டிசெண்டிங் ட்ராக் எல்லாம் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கார்டெக்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை பான்ஸுக்கு போயிட்டு அதுலேருந்து தான் செரிபெல்லாருக்கு போகிற அந்த பாத்வேக்கு இந்த பாண்டே நியூக்ளியஸ் ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த பாண்டே நியூக்ளியஸ் பிரெயினோட டெவலப்மெண்டல் டைமில் அங்கங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்படி டிஸ்பிளேஸ் ஆகி போன ஒரு நியூக்ளியஸ் தான் வந்து ஆர்க்வேட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெடுலா ஆப்லங்கேட்டால பாண்டோ பல்பார் பாடி, அதாவது பான்ஸுக்கும் மெடுலாவில் இருக்கிற அந்த ஜங்ஷனை தான் பாண்டோ பல்பார் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் பாயிண்ட் என்ன, இந்த நியூக்ளியஸ்லேருந்து வர ஃபைபர்ஸு அதே டைரெக்ஷன் இல்லாமல் அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி ட்ராவல் ஆகும். இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகி ஒரு பெடங்கலாக மாறுது. அதுதான் வந்து மிடில் செரிபெல்லார் பெடங்கல் விச் இஸ் கனெக்டட் டு த செரிபெல்லம். கம்மிங் டு த ஒயிட் மேட்டர். இந்த ஒயிட் மேட்டருக்குள்ளே தான் இந்த 3 ட்ராக்ஸ் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக், கார்டிகோ நியூக்ளியர் ட்ராக் அண்ட் கார்டிகோ பாண்டைன் ஃபைபர்ஸ் அப்படின்னு இந்த 3 இது ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த 3 எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ட்ராக்கு பேர் தான் வந்து கார்டிகோ ஸ்பைனல், கார்டிகோ நியூக்ளியர் அண்ட் கார்டிகோ பாண்டைன் ஃபைபர்ஸ். ஸோ கார்டெக்ஸ்லேருந்து பாண்டைனுக்கு போகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ், கார்டெக்ஸ்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் கார்டோ நியூக்ளியர் ட்ராக்ட் அப்படின்னுங்கிறது வந்து கார்டெக்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை வந்து கிரேனியல் நர்வ்ஸ்க்கு கொண்டு வர அந்த ஒரு ட்ராக். இந்த ட்ராக் எல்லாமே எங்கே லாங்கிடியூடினலாக இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஒயிட் மேட்டர். ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ் என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். என்னது, இட் இஸ் த ஃபைபர்ஸ் எமர்ஜிங் ஃப்ரம் த பாண்டைன் நியூக்ளியஸ். இந்த பாண்டைன் நியூக்ளியஸ்லேருந்து ட்ரான்ஸ்வர்ஸாக இப்படி போகிற ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். இங்கேருந்து இருக்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது இது தான். ஓகே, இன்க்ளூட் பாண்டோ செரிபெல்லார் ஃபைபர்ஸ். அப்படி இது தான் பான்ஸையும் செரிபெல்லத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் தான் பாண்டோ செரிபெல்லார் ஃபைபர்ஸ். பிகின்ஸ் இன் த பாண்டைன் நியூக்ளியர். பாண்டைன் நியூக்ளியர் ஆரம்பித்து ஆப்போசிட் ஹாஃப் ஆஃப் த செரிபெல்லத்துக்கு போகும் த்ரூ த மிடில் செரிபெல்லார் பெடங்கல். மிடில் செரிபெல்லார் பெடங்கலுக்கு மூலயமா இங்கேருந்து வர்றது ஆப்போசிட் செரிபெல்லத்துக்கும், இங்கேருந்து வர்றது அதோட ஆப்போசிட் செரிபெல்லத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஒயிட் மேட்டர். ஸோ வி வில் ஹாவ் அ குவிக் ரீகேப். பான்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்க மிட் பிரெயினையும் மெடுலாவையும் கனெக்ட் பண்ணுற அந்த பாட்டு தான் பான்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆஃப் 5th 6th 7th 8th கிரேனியல் நர்வ்ஸ் இங்கே தான் அட்டாச் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி எழுதணும். அதில் 2 சர்ஃபேஸ் இருக்குது, வென்ட்ரல் இல்லைன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் இல்லைன்னா டார்சல் சர்ஃபேஸ். வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்க்குறப்போ கான்வெக்ஸாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சல்கஸ் இருக்குது விச் இஸ் ஃபார் த பேசிலார் ஆர்ட்ரி. இந்த வென்ட்ரல் பார்ட் ஃபுல்லாகவே வந்து சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸாக ஸ்ட்ரைட்டடாக இருக்கும். இதில் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு நர்வ் தான் வந்து ட்ரைஜெமினல் நர்வ். இதுக்கு 2 நியூக்ளியஸ் இருக்குது, மோட்டார் அண்ட் சென்சரி. மோட்டார் வந்து மீடியலாக இருக்கும், சென்சரி வந்து லேட்டரலாக இருக்கும். இந்த ட்ரைஜெமினல் நர்வ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த பான்ஸுக்கும் இந்த செரிபெல்லார் பெடங்களுக்கும் நடுவில் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் 6th 7th 8th கிரேனியல் நர்வ்ஸ் வந்து இந்த பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் நடுவில் இருக்க அந்த ஜங்ஷன் இருக்குல்லையே அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டார்சல் சர்ஃபேஸ் பற்றி ஒன்றும் இல்லை. இதில் இட் இஸ் ஹிடன் பை த cerebellum. It forms a floor for the 4th ventricle, upper half of the floor. ஸோ 4th ventricle இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், 10 ஷேப்பில். அதில் மேலே இருக்கிற ஏரியா வந்து பான்ஸ் தான் ஃப்ளோராக ஆக்ட் ஆகுது. இங்கே பார்டர்ஸ் பார்த்தோம்னா சுப்பீரியர் பார்டர் அண்ட் இன்ஃபீரியர் பார்டர். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் நம்ம பான்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை வென்ட்ரல் பார்ட்டாகவும் டார்சல் பார்ட்டாகவும் பிரிக்கிறோம். வென்ட்ரல் பார்ட்டோட பேர் பேசிலார், டார்சல் பார்ட் பேர் டெக்மெண்டல். வென்ட்ரல் பார்ட் வந்து கீழே பிரமிட் ஆஃப் த மிடிலாவோட கண்டினியூஸ் ஆகுது. சைடில் இட் இஸ் கண்டினியூஸ் வித் த மிடில் செரிபெல்லார் பெடங்கல். அவ்வளோதான். டார்சல் பார்ட், இந்த டெக்மெண்டல் பார்ட் பார்த்தோன்னா மிச்ச ஏரியா ஆஃப் த பிரமிட் இல்லாமல் மிடில் ஆப்லங்கேட்டால மிச்ச ஏரியா இருக்குல்லையே அந்த ஏரியா கூட யார் கண்டினியூ ஆகும்னா இந்த டெக்மெண்டல் பார்ட் கண்டினியூ ஆகும். இந்த பேசிலார் பார்ட்டை அப்பர் போர்ஷன்லேயும் லோவர் போர்ஷன்லேயும் கட் பண்ணி பார்த்தாலும் ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டெக்மெண்டல் பார்ட் அப்பர் ஹாஃப் ஆஃப் த பான்ஸில் வேறு மாதிரியும் லோவர் பார்ட் ஆஃப் த பான்ஸில் வேறு மாதிரியும் இருக்கும்.
தென் ட்ரான்ஸ்வர்ஸாக நம்ம இந்த பேசில் லார் பார்ட்டை கட் பண்ணி பார்க்குறப்போ இதை பற்றி மட்டும் பார்க்குறப்போ இதில் 2 மேட்டர் இருக்குது, கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர். இந்த கிரே மேட்டருக்குள்ளே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து நியூக்ளியை பாண்டஸ். இது வந்து அங்கங்கே சதறி கிடக்கும். ஓகே, among the fibers, இந்த ட்ரான்ஸ்வர்ஸாக போகிற இந்த நர்வ் ஃபைபர்ஸ் விச் இஸ் கனெக்டட் வித் த செரிபலம் அண்ட் லாங்கிடியூட்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த 3 ட்ராக், அதாவது கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக், கார்டிகோ நியூக்ளியர் ட்ராக் அண்ட் கார்டிகோ பாண்டைன் ஃபைபர்ஸ் கூட செதறி கிடக்கும், உள்ள செதறி கிடக்கும். இது டிஸ்பிளேஸ் ஆகி போகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆர்க்வெட் நியூக்ளி அண்ட் பாண்டோ பல்பார் பாடி. இதோட ஃபைபர்ஸ் பாண்டைன்லேருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகி ஆப்போசிட் செரிபலத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒயிட் மேட்டர் பார்த்தோட இந்த 3 ட்ராக்ஸ் தான் வந்து இந்த லாங்கிடியூட்னல் ட்ராக்ஸ், கார்டிகோ ஸ்பைனல், கார்டிகோ நியூக்ளியர் ட்ராக் அண்ட் கார்டிகோ பாண்டைன் ட்ராக். ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறது ஆல்ரெடி பார்த்த இந்த மிடில் செரிபெல்லார் பெடங்களில் போகக்கூடிய இந்த ஃபைபர்ஸ் ஃப்ரம் த பாண்டைன் நியூக்ளி. So thank you for watching. Remaining part of the pons we will continue with the next upcoming video. If you have any doubts or suggestions, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.